ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாதன், என்ன காரணத்திற்காக தற்போது மீனவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 50 லட்சம் ரூபாய் வேணும்னா லாட்டரி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க ஒருத்தர் டிராகன் ஃப்ரூட் விளைவிச்சு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கடந்த 10ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நெடுந்தீவு அருகே மீன்பிடித்து கொண்டிருந்த போது 3 விசைப்படகும் அதில் 23 மீனவர்கள் சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை சிறையில் அடைத்துள்ளது. இந்த நடவடிக்கையானது தொடர்ச்சியாகவே இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருவதால், அதாவது அன்றாட வயிற்றுப்பதற்காக மீன்பிடிக்க செல்ல மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டிற்காக குற்றச்சாட்டு முன்வைத்து மீனவர்கள் கைது செய்யப்படும் அவருடைய உடைமைகளை சேதப்படுத்தும் தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து பல்வேறு போராட்டங்களை மீனவர் நடத்தியிருக்காங்க. ஆனால் கடந்த முறையெல்லாம் சாலை போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் நடத்தும் என்று ஒரு தேதியை குறிப்பிட்டு மீனவர்கள் அறிவிப்பாங்க. அந்த காலகட்டங்களில் மத்திய மாநில உளவு பிரிவு போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீனவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டங்களை நடத்தக்கூடாமல் காலம் கடத்தி வந்தனர். இந்த நிலையிலிருந்து இன்று பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் தீவு ஒட்டுமொத்த மீனவர்கள், அதாவது நாட்டுப்படகு விசைப்படகு என்ற ஒரு பாகுபாடு பார்க்காமல் ஒன்றிணைந்து மீனவர் என்ற ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக சாலை பாலத்தில் ஒன்று கூடுகிறாங்க. அதாவது கைது செய்யப்படும் மீனவர்கள் இலங்கை கடற்படை சிறையில் அடைத்து அவருடைய நீதிமன்ற காலம் முடிந்து விடுதலை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு 1 கோடியிலிருந்து 3 கோடி வரை அபராதம் விதிப்பதோடு அவருடைய படகுகளையும் தொடர்புடைய அரசுடைமையாக்கி வருகின்றனர். கடந்த காலங்களில் மீனவர் கைது செய்யும் பட்சத்தை மீனவர் விடுதலை செய்யும் போது அவருடைய படகும் விடுதலை செய்து வந்தனர். ஆனால் சமீப காலமாக அவருடைய படகுகள், அதாவது 50 லட்சத்திலிருந்து 70 லட்சம் வரை மதிப்பான விசைப்படகுகள் அரசுடைமை ஆக்கப்பட்டு வருவதனால் மீனவர் வாழ்வாதாரமே முற்றிலுமாக அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை மீனவர் நடத்தி வந்தாலும் அதுக்கெல்லாம் மத்திய ஏதோ செவிடன் சங்கு ஊதி கதையாக இருந்து வருவதாக மீனவர் குற்றம் சாட்டி வருகிறார். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் இலங்கை சிறையில் உள்ள மற்ற மீனவர்களையும், அதாவது அரசுடைமை ஆக்கப்பட்ட நாட்டுப்படை விசைப்படைகளும் அனைத்தையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் சாலை பாலத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகை விட்டு சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டு வராங்க. அதாவது ராமேஸ்வரம் என்பது ஒரு புனித தலமாக உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் 4 வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாலை பாலத்தையே, அதாவது பாம்பன் சாலை பாலத்தை, அந்த சாலை பாலமானது மண்டபம் நிலப்பரப்போடு இணைய ராமேஸ்வரத்தை இணைப்பு முக்கிய பங்காற்றி வரக்கூடிய ஒரு சாலை பாலமாக இருக்கிறது. இந்த சாலை பாலத்தையே மீனவர் முற்றுகையிட்டதால் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படை விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.